பீன்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டலாம். 100 கிராம் கத்திரிக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் மாங்காய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியை போட்டுடலாம். 100 கிராம் துவரம்பருப்பு 2-3 தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருந்தேன். துவரம்பருப்பையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் சாப்பாடு ஒன்றோட ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் தூள் 2.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுடலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது அரிசி எடுத்த டம்ளர்லேயே 5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஊற்றிடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம்.